வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன் இந்த சப்ஜெக்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோட் என்ன பார்த்தீங்கன்னா CCS 352. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், அதாவது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கிறதா இருந்தால் நம்ம கொடுக்குற கொஸ்டின் எல்லாமே படிக்கணும். நீங்கள் நம்ம கொடுக்குறதுலேயும் நீங்கள் சாய்ஸ் பேஸ் பண்ணி 3 கொடுத்தா ஒரு 2 படிக்கிறது அந்தமாதிரி படிக்கிறது இருந்தால் கன்ஃபார்மாக இந்த வீடியோ ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா நம்ம ஒரு கொஸ்டினுமே கரெக்டாக எடுத்திருக்கோம். அதனால் நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸ்லாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் மட்டும் இந்த வீடியோவில் ஃபாலோ பண்ணுற இந்த வீடியோ சொன்ன கொஸ்டின்ஸை நீங்கள் படிங்க, சரிங்களா? இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது, நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா பாஸ் ஆகிடலாமாட்டு. நீங்கள் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்தா பாஸ் ஆகிறது மட்டும் இல்லை, நல்ல ஒரு கிரேட் எடுக்கலாம், சரிங்களா? இப்போ யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் மல்டிமீடியா சிஸ்டம்ஸ், அப்புறம் உங்களுக்கு சேலஞ்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன், ரிட்ரைவல், ப்ராசஸிங், கம்ப்யூட்டிங் இந்த பர்டிகுலர் எல்லா சப்டாபிக்ஸையும் படிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்தராக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதாவது நம்ம ஒரு யூனிட்லேயுமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த டாபிக்ஸ் கீழே இருக்கிற சப்டாபிக்ஸு எல்லாமே நீங்கள் படிக்கணும். சப்டாபிக்ஸ்னால் எதை மென்ஷன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் மல்டிமீடியா சிஸ்டம்ஸ் இருக்குன்னா அதுக்கு கீழே இருக்கிற உங்களுக்கு டெஃபினேஷன் சரி, இல்லை ஏதாவது 2 மார்க்ஸ்மே ஏதாவது டெஃபினேஷன்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு டயக்ராம்ஸு, அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஃபார்முலாஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸு, அந்தமாரி உங்களுக்கு எதாக இருந்தாலுமே அந்த பர்டிகுலர் டாபிக் கீழே இருக்கிற எல்லா சப்டாபிக்ஸுமே படிக்கிறது தான் உங்களுக்கு அந்த டாபிக் கீழே இருக்கிற ஃபர்தர் டாபிக்ஸ், ஸ்மால் டாபிக்ஸ் படிக்கிறது தான் சப்டாபிக்ஸ் தான் மென்ஷன் பண்ணுறது. இப்போ யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் மாடல்ஸு, கலர்ஸ் இன் இமேஜ் அண்ட் வீடியோ, அப்புறம் மல்டிமீடியா டேட்டா அண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் ஃபார் வெப். இந்த உங்களுக்கு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு கார்ட் அண்ட் பேஜ் பேஸ்டு டூல்ஸு, அதுக்கப்புறம் ஐகான் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் டூல்ஸ், டைம் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் டூல்ஸ், அதுக்கப்புறம் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆத்தரிங் டூல்ஸு. இதில் தான் உங்களுக்கு யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் டெக்னிக்ஸு. அனிமேஷன் டெக்னிக்ஸில் நான் என்னெல்லாம் பர்டிகுலர் டாபிக்ஸ்லாம் படிக்கணும்னு சொல்கிறேன், ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேம், மார்ஃபிங், அப்புறம் இன்வர்ஸ் கைனெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் கேரக்டர் ரெக்கிங், வெக்டார் அனிமேஷன், ஃப்ளூயிட் ஸ்டிமுலேஷன், ஸ்கெலெட்டல் அனிமேஷன், இது எல்லாமே படிக்கணும் இந்த அனிமேஷன் டெக்னிக்ஸ் கீழே. திருப்பி சொல்கிறேன், கீ ஃப்ரேம், மார்ஃபிங், இன்வர்ஸ் கைனமெட்டிக்ஸ், ஃப்ளூயிட் ஸ்டிமுலேஷன், ஸ்கெலெட்டன் அனிமேஷன், அதுக்கப்புறம் கேரக்டர் ரிக்கிங், வெக்டர் அனிமேஷன், இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்லாம் படிக்கணும். இப்போ யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 2 மார்க்ஸ் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேயே உங்களுக்கு கவர் ஆயிரும். நான் சப்டாபிக்ஸ் பேஸ் பண்ணி படிக்க சொன்னமே படிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் அதிலே உங்களுக்கு கவர் ஆயிரும். உங்களுக்கு யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு மல்டிமீடியா கிளவுட்ஸ் கம்ப்யூட்டிங், அப்புறம் மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங் க்ளவுடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சினாரியோ பேஸில் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பேஸ்டு ரிட்ரைவல் ஃபார்ம் டிஜிட்டல் லைப்ரரிஸ் ஒரு பர்டிகுலர் டாபிக் இருக்குது. அது சினாரியோ பேஸ்டு கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்லைன் சோஷியல் நெட்வொர்க்கிங் அண்டு உங்களுக்கு மல்டிமீடியா ஆண்டாலஜி, இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க. சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்னா எதை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் சினாரியோ அந்த கொஸ்டினை ஒரு 3 to 4 லைன்ஸ் இருக்கும். அதாவது பர்சன் ஏ டஸ் திஸ், இல்லைனா கம்பெனி ஏ கிளைம்ஸ் கம்பெனி பி, அந்தமாதிரி ஏதாவது ஒரு சினாரியோ ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டோரியுமே இருக்கும். அந்த பர்டிகுலர் கொஸ்டின் இது எந்த டாபிக் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டினை ஒன்ஸ் ட்வைஸ் ரீட் பண்ணாலே உங்களுக்கு எந்த டாபிக் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும். அதனால் அதான் உங்களுக்கு சினாரியோ பேஸ்டு கொஸ்டின். அதனால் சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்னா ரொம்ப பெருசாக நினச்சிக்காங்க. அந்த பர்டிகுலர் கொஸ்டின்லேயே உங்களுக்கு எந்த டாபிக் கேட்குறாங்கன்ட்டு டேரெக்டாகவே கொடுத்துருவாங்க. அதனால் அந்த டாப்பிக்கில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது எழுதி வச்சாலே போதும். அதான் சினாரியோ பேஸ்டு கொஸ்டின். இப்போ யூனிட் 1 to 5 தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.